வேகமா எடுக்கணும் அப்பன். உங்க இடிச்சிருப்பான் இப்ப. நான் அடிக்கல. அவன் இடிச்சிருப்பான் இப்ப. உங்க பார். உங்களோட ஃபேமிலி இருக்காங்க. உங்களோட ஃபேமிலியில இப்படி வெட்டிங் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு பிரச்சனைகள் வரும். லைக் எப்படி எல்லாம் அதை ஹேண்டில் பண்றீங்க? ஆக்களுக்கு சொல்லல சொன்ன நாங்க கூகுள் ரிவ்யூ ஃப்ரீ பார்க்கிங்க கூகுள் $8 $7 ஃப்ரீ பார்க்கிங்க. எக்ஸ்ட்ரா ஆள் எடுக்கிறது இங்கே காரங்க முடிச்சு கொண்டிருக்கு. இதெல்லாம் தேவைதானே. கரெக்டா வந்து ஊர்ல என்ன சும்மா மூட்டை முறுக்கி கொண்டு வலிக்கிட்டு இருப்பா என்ன முறுக்கவே நான் வெயிட் பண்ணவா இஞ்சியோ. ஆனா மூட்டை ₹1 வீடாப்பா போயிட்டு வந்தா தனியா அம்மா போய் டாக்டரோட கதைக்கு வந்து என்ன செய்யணும் தெரியாது. தெரியாது ஆக்களுக்கு பேபேடா அவங்க வச்சு போடுவோம். இங்கிலீஷ் பழக்கமும் கதைக்க தெரியாம இருக்காங்க. அப்படி நடி இப்ப என்ன நெக்ஸ்ட் எடுத்து கை கலெக்டராமோ என்ன சொன்னது? கலெக்டர் சொன்னது அதானே கை என்ன உங்களுக்கு ஒரு இதாயிட்டுது. ஃப்ரீ பார்க்கிங் எடுத்த நீ அதிங்க நான் ஒன்றும் தரையில அடி வேண்ட பிராணி கூகுள் ரிவ்யூ போட்டேன். கூகுள் ரிவ்யூ போட்டா ஃப்ரீ பார்க்கிங் வேற வைக்க அதெல்லாம் கிடாக்கி வந்தது $8 ஓடி போய் ஓடி கொண்டு எனக்கு தெரியாது. அதே இங்கிலீஷ்ல கதைக்கணும்னா அவைக்கு தெரியுமன்று இல்ல தானே. இப்ப எல்லாம் பழகுறான். இங்க வாங்கணும் இங்க தூரம் கதைக்கிறது இங்கிலீஷனே கணக்கு தெரியாது. இங்கிலீஷனே பழகுறது. இப்ப ஹாய் ஹவ் ஆர் யூ அதெல்லாம் சொல்லுங்க. அடுத்தது மற்றது பழகுறான். இப்ப பழகுறதுல என்ன இருக்கு? நீங்கள் எப்படி இங்கிலீஷ் பழகலாம்னு சொல்லுங்க. உங்களோட நான் இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ்ல கதைக்கிட்டேன். இப்ப நீ அப்படி கதைக்க பழகிட்டான். இப்ப என்ன வடிவ அவன் ஸ்டைல் இங்கிலீஷ். ஹே ஹவ் யூ அப்படி எங்களை கதைக்கிறாள் இல்ல. நல்ல பில்டிங்லாம் கிடக்குது. 20 வருஷத்துல முடிஞ்சது. நான் மனத்தியால கணக்கில் வச்சு சாடிக்க போயிடும் வந்து முடிஞ்சு பாத்தீங்களா ஃப்ரீ பார்க்கிங் $8 இப்ப நட்டம் பண்ணி பாடா ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இது $8 இப்ப லாபம். அரை மணித்தியால ரிவ்யூ கொடுக்குறது அரை மணித்தியால லாபம். என்ன பிரச்சனை அரை மணித்தியால பேசிக் சேலரி லாபம். மாப்பிள்ளை காரோட போறீங்க எனி டிரைவர் அப்படிதான். நான் இதுக்காக விடையும் பயமா கிடக்கு. காரை விட்டுருவான்னு தெரியாது. ஓடுவா இல்ல காலம் கூடாண்டா இப்ப ரெண்டு பேருக்கு அப்ப ரெண்டு பேருக்கு ஏன் ஓடட்டு பழகுறது இப்படி காலம் கூடாதுண்ணா. நல்ல காலமாக்குவோம் பா எடு வானத்தை. என்னது நீ டவுட் ஆகுறன்னு சொல்லி போட்டு அடிச்சு விட்டுறாது எங்களுக்கு டவுட்ட. நான் ஒரு கமராவோட நிப்பேன். சரி எல்லாரும் சீட் பெல்ட் போடணும். பேசஞ்சர் பைலட் ரிட்டர்ன் கீட் அடிக்குது. எல்லாரும் போட சொல்லுங்க. சீட் பெல்ட் போடணும். இந்த முதல்ல ஏறணும்னு அதான் பைலட் அடையாளம். அதை விட இப்ப என்ன மாதிரி கார் போகுமோ ஒரு அம்மா சீட் பெல்ட் போட்ட நீ போடணும். ஆமா இப்ப எங்க என்ன போறீங்க? என்ன வெயில கனடா வெயில தானே பார்க்க போறீங்க? நீங்க நானும் உங்களால வந்து செய்யன்ற ஒரு போயில தெரியுமா? கனடாவில எந்த கோபுரம் இந்த டூர் இன்ட்ரெஸ்ட பார்க்கக்கூடிய இடங்கள் அன்னைக்கு அந்த பேர் அதுல படிச்சேன். அதுதான் என்ன பார்த்த இடம் கேட்கிறேன்னா இப்ப படிச்ச இடம் கைவண்ணங்களை பார்க்க போறோம். ஏர்போர்ட்டுக்கு பெரிய காவி இந்த திருப்பி எங்க போற? சிலுவா திருப்பி போட்டு சிலுவா போட்டு எப்படி சிலுவா இன்றைக்கு நல்ல சரமான அடியல் உதயல் எல்லாம் பார்க்க போறீங்க. லைசன்ஸ் எடுக்கணும். மாப்பிள்ளைக்கு டைம் வந்துடுது. ஸோ இந்த நாளைக்கு போய் லைசன்ஸ் எடுக்கணுமே.
இன்றைக்கு நாளே பழகி எடுத்துருவோம் ஃபுல்லாக. இப்போ நாங்கள் போச்சு 20,000 போகுது கீழே. ஆனால் என்னில் ஒரு குணம் இருக்குது, கூடாத காலம் பண்ணா நான் அதை செய்வேன். என்ன கவனமா இருக்கும். ஏன்னா தெரியும் வீட்டால வலிக்கிறான், பள்ளிக்கூடம் போட்டு தானே நீ தானே வெளியில போடுறானே. நான் 28ஆம் தேதி நான் நீ போயிடல, நீங்க இங்கே போடுறோம். இதுக்கு நினைக்கிறேன் திருப்படா, நல்லா திருப்பணும். சீட்டு படம் வந்துட்டு எனக்கு. நான் நிறைய நடந்து போட்டேன். எல்லாம் பொறுமையா செய்யணும், முழங்கிச்சோ. பேருங்க ஆளுன்ற ஊட்டத்தை பேருங்க ஒரு முன்னுக்குறீங்க. வேற ஓடுறது தானே. என்னடாப்பா கார் ஓடுறது என்ன? கார் ஓடுறதுல என்ன இருக்குது? கார் ஓடலாம் ரெண்டு வாட்டுக்கு அச்சிலேட்டர் கொடுக்கலாம். எத்தனை ஸ்டிக்கர்கள், 100 வாட்டுக்கு ஸ்டிக்கர்கள் ஒட்டி கிடக்குது. இல்லை ஐயோ, அது அதுலேயே ஒட்டி பாட்டு விட்டு போல. சிலோ திருப்பணும். இப்போ திருப்பா தான் போகும். நல்லா திருப்பணும். சிவரோட கூட இடிச்சு போடும் அங்கே. பிரேக்கில் காலடா கவலைப்படாத. நானும் பிரேக்கில் காலை வச்சிருப்போம் கையை. பேசாம நான் கார் பழக்கிறத பழக கொஞ்சம் பக்கமா போ. சிலோ ஆட்டியா அப்படி அடிப்பா. சிலோ நல்லா சிலோ கிட்ட போனா கூடி போச்சா. ஜன்னல தூரம் எட்டிப்பா. ஓகே போயிட்டு தான் ஹெட்டு என்ன ஸ்கேன் பண்ண பார்த்தியா? ஃப்ரீ பார்க்கிங் எங்கே போகிறது? இங்கே எழுதிருப்பாங்க. இது அங்கே நான் கதை கேட்டு ஊரோட ஒன்றுமாப்பா. சிலுவா இஞ்சால இந்த பக்கம் ஒரு ஆக்கணும். எங்கே சிக்னலோட இஞ்சால போகணும். ரோடு க்ளோஸ் ஆகுது, முன்னுக்கு க்ளோஸ் ஆகுது. இல்லை சிக்னலை போடுண்டா. எங்கால இஞ்சால போகணும். இல்லைடா அங்கே முடியுது ரோட்டு. இந்த சைடில் நான் போகணும். இன்றைக்கு அபிக்கு ஆட்டி தான் போடுங்க. என்ன பற்றி அபி இன்றைக்கு தெரியும். முதல் நீ எப்பையும் வாகனம் விடுறாண்டா சைன் பார்க்கணும். போட்டில் என்னென்ன கிடக்கண்டு கால் எப்பையும் பிரேக் ஆகணும். பார்த்தியா சம்மர் வாங்கின உடனே பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக ஓவர் லோட் ஆகிட்டு இருந்தால் இதுலேயே போட்டிருக்காங்க. ஓவர் ஃப்ளோ பார்க்கிங்கா. அந்த பார்க்கிங் ஓவர் ஃப்ளோவில் இருக்க அவ்வளோ அது க்ரௌட் கூட்டிட்டுது. ஓடுறா எடா பயப்படக்கூடாது. இப்போ சிக்னல் இங்கே விழுந்துட்டு என்ன நடந்த சிக்னலில் அப்போ நிப்பாட்டுறதுக்கு ரெடி ஆயிடுவானும். எப்பையும் வாகனம் ஓடுற நீ வாகனம் மூட போறீங்களா? இப்போ நீங்களா இருந்தாலும் வாகனம் மூட போறீங்களாண்டா இந்தியாவில் பயத்தை பற்றியும் வாகனம் அடிபட்டத வாகனம் மூட போறாண்டாடா. இப்பயும் தூர பார்வை கட்டாயம் முக்கியம். இப்போ தூர பார்வை அங்க இருக்கிற அந்த தென்னை மரத்துல இருக்கு. இப்போ எனக்கு எங்க தெரியுது சொல்லுவா. அப்போ வெண்ட பார்வை லைட். எந்த லைட்? அந்த லைட். எந்த லைட்? அந்த லைட் எனக்கு அங்க தெரியுது. அங்க ஒரு நம்பர் லைட் தெரியுது. அதுவும் தெரியுது. நான் சொல்றேன் இல்ல எந்த பார்வை எங்க போகுதுன்னு பாரு. அங்க போகுது அந்த லைட். அடுத்த வீடு பச்சை விழுந்து போச்சு. அடி குத்து மண்டையில குத்தவே மண்டையில கொஞ்சம் பழக்கி எடுக்கணும். இப்போ G1 இருந்தா நீங்கள் என்னத்துல ஓடலாம் ரூல்ஸை சொல்லுவாப்போம். ஆள் பக்கத்துல இருக்கணும், ஃபுல் ஜி லைசன்ஸ் இருக்கணும், 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பாயிண்ட்ஸ் ஃபுல்லா இருக்கும். பாயிண்ட்ஸ் போகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆளுக்கு பழக்கலாம். ஆனால் பாயிண்ட்ஸுன்ற கதை நான் வடிவா தெரியாது. பட் இருக்குது பாயிண்ட்ஸ் அப்படி இல்லை இருக்குது மாதிரி தான் கிடக்கு. ஜன்னலுக்கா பூட்டன் ஏசி போட்டிருக்கு. இப்போ என்ன மாதிரியான கல்யாணங்கள் எப்படி போகுது? இப்போ பெருசா செய்ய போறீங்க பிளான் போட்டீங்க. முதல் 50 காசு பிரச்சனை என்ன செய்யறது பாப்போம். நான் பேசாம ஓட போறேன். வேற வழி இல்லை. பிரேக்க மட்டும் பெரிய பில்லாடிகள் மாதிரி அடிப்பீங்க. என்ன அவன் அப்படி பவியும் இப்படித்தான் தெரியுமோ. பவி ஒரு நாள் இப்படித்தான் லெப்ட்ல குழம்புல ஓடி பிடிச்சு வெட்டி அரியாட்ட படுத்தி விட்டாங்களே. லைசன்ஸ் வச்சுக்கிறான். ஓடி பழக்கம் இல்லையே. ஓடி பழகினாலும் லைசன்ஸ் கொடுத்தவன் என்ன கணக்கு? அது சும்மா ஓடி பழகியலோட எடுக்கிறது. அதுதான் அது பழகினாலே காணும். பழகினா ஒரு நாள் மூட இல்லை தானே வீந்து. அத
படப்பட்டுல நடந்து போவான் முறையின்படி கத்துக்கொள்ளுறான். முறையின்படி கத்துக்கொண்டால பல பாஸ் பண்ணலாம். போவேன் முறையின்படி கத்துக்கொண்டாதான் பாஸ் பண்ணலாம். நீங்க இப்ப பழக போறீங்க. இப்ப அபி கார் ஓடுறது பெரிய விஷயமா நான் தெரியல. இப்ப பார்க்கிங் தான் அபிக்கு அடி விழ போதும். சரிஜோ இப்ப கார்ல அடிக்கலாம கிடக்குது. ஏன்டா பிளா விட்ட வேணும் இல்லை, பிளா விட்டால அடிக்கலாம் மண்டையில குத்துறதுக்கு. இந்த மயிர எப்ப விட்ட போறா? நான் பட்டி விட்டேன் நாளைக்கு. வெள்ளி வெட்டக்கூடாது, பிறந்த நாள்ல வெட்டக்கூடாது. சும்மா கம்ப்ளிகேட்டு கதையில உருவாக்கி வச்சுக்கிறோம் எல்லாரும். எப்படி இருக்கு பாத்தீங்களா ரோட்? இந்த பாருங்க பச்சை பசேலண்டு செம்மையா கிடக்கு. எனக்கு என்ன சரியான வெயிலண்டா எனக்கு சரியா பிடிக்குது. வெயில் வெயிலண்டா சரியான வித்தியாசம். என்ன சொல்லு, சூடு பிடிக்காட்டியும் ஆக்கள் கருக்கின படக்கட்டு. அது இருட்டு வெக்கையில கணிக்கிறதா? இந்த வெயிலுக்கே 100 கருக்கையில இங்கത്തെ வெயிலு கருக்கு. சாப்பாடு பிரச்சனையானே முகங்கள உரையில அபி. நான் சோப்பு போட்டு கழுவுறேன். பப்பாயா சோப்பு போட்டு கழுவுறியோ? முகப்படியா கழுவுறையில கோம்பா சோப்பு போட்டுமா கழுவ கூடாது. கோம்பா சோப்பு முகம் கழுவுற சோப்பு இல்ல. அப்படியான பிரச்சனைனால அது இதாகும் தான். நாங்கள் இப்போ ஒரு ட்ரிம் கொட்டணும் புறம் சேர்ந்து சந்திப்போம். கணக்கை காய்ச்சி போட்டோம் கொட்டணும் முன்னும் நிப்பாட்டினா டிரைவ் த்ரூ வெட்டிங்கு பற்றி நாங்கள் உங்களுக்கு அப்டேட் ஒன்று தாரோம். பேருந்து ஏட்டா கணக்க விஷயம் இருக்குங்க. இப்போ பிளானே டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டுது. முதல் பெருசாக சின்னனா செய்வோம் பண்ணுறது இப்போ பெருசாக செய்கிற அளவுக்கு போயிட்டு. ஆனால் பெருசாக நான் செய்ய போகிறது இல்லை. பட் அப்படி தான் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். சுற்றி வட்டாரம் எல்லாம் இவாகவும் அதைத்தான் கதைச்சு போட்டு இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஒரு கதை வைக்கிறா. இப்போ இப்படி வையும் உங்களோட ஃபேமிலி இருக்காங்க. உங்களோட ஃபேமிலியில இப்படி இந்த வெட்டிங்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு பிரச்சனைகள் வரும். லைக் எப்படி எல்லாம் அதை ஹேண்டில் பண்றீங்க. ஆக்களுக்கு சொல்லல சொன்ன நாங்கள் நீ எனக்கு சொல்லலன்ற ஒரு பிரச்சனை கொண்டு வரும். அதை விட பெருசாச்சு ஒன்று 50 பேரோட சேர்க்க என்ன காசு செலவழிக்காம சிம்பிளா செய்து கொண்டு போறீங்க. கல்யாணம் விட தானே ஒரு காசை செலவழிச்சு கல்யாணோட பெருசா செய்யணும். ஒருக்காத்தானே செய்யறது கல்யாணம் கூட ஒருக்காத்தானே செய்யறது. அது ஒருக்கா செய்ய பெருசா செய்யலாம் தானே என்று சொல்லிவிடும். அந்த சட்டங்கள் நிறைய ரூல்ஸ்கள் இருக்கும் அதுக்குள்ள. லைக் கணக்கு அதுல கதைக்க வேண்டாம், நாங்கள் தெரியாது என்ன அதுகளை பற்றி. பட் என்ன பொறுத்தவரை 2 பேருக்கு பிடிக்குதுன்னா அந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் பெஸ்ட்னு. அதான் மெயின். இப்ப இதுக்குன்னு சொல்ல பிராணி காசு இல்லவாதுன்னு காசு சிலவாதான் கதைக்கிறேன். காசு சிலவழிச்சு போட்டு அதுக்கு பேருந்து கடன் கொடுக்க ஓடணும். வீட்டை காணும். இனி ஓடாம ஓட வைக்கணும் எங்களை. நாங்கள் அடுத்தது இப்பதான் ஒரு எங்கேயோ ஒரு பக்கத்துல இல்ல இப்பதான் பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம் காருக்கு ஏறி இருக்க முதலே வேனுக்கு பெட்ரோல் அடிக்க. எந்த வேன்ல கார்ல இருந்து வேனுக்கு அடிக்கணும்னா அங்க போறோம். எப்படி பஞ்ச பாதைகளை பக்கத்துல ரெண்டு பழகிட்டான் பஞ்சு. திருப்பியும் காருக்கு பெட்ரோல் அடிக்க வேண்டிய இல்லாம வந்துடும். அதனால உண்மைதான். இப்ப அதான் நம்ம சொல்ற மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்த தேவையில்லாம லைக் செலவழிக்க கூடாது. அதை விட இப்பதான் நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கே யோசிச்சு வச்சுக்கிறோம். என்ன இப்பதான் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான யோசனையே எடுக்கிறோம். அப்ப பொறானே கொஞ்சம் பொறானே அம்மா நீங்க போன் கதையை பேருந்து கதையானே ஸ்டெப் எடுக்கிறதுக்கான யோசனையே இப்பதான் வச்சிருக்கோம். என்ன போல ஆனா பயந்து ஒன்றுமே செய்யாம இருந்த நாங்க இப்ப பயம் விட்டுட்டு போ வந்தாவா மழை போனா போ அன்ற மாதிரி அப்படி ஒரு மென்டாலிட்டியில போனா என்னன்னு தெரியல. நீங்க சொன்னா சொல்லுங்க கொஞ்சம் சிலவா ஸ்பீடா போதும் 72 போதும். அதால அந்த விஷயத்துக்கு இது இடைஞ்சலா வரக்கூடாதுன்றதுல அப்படின்னா தெரியும். நானு கார்ல இருக்கிறது தெரியாது. பிளைட் விட மோசமா இருக்கு. என்ன மாதிரி அப்ப எத்தனை பாடுபடுத்தி போட்டு வந்தவன் இப்ப எங்களை எவ்வளவு பாடுபடுத்திடுவான். இப்ப நான் நல்ல வடிவா ஓடினேன். நல்ல வடிவா ஓடுறேன். அக்சிலேட்டர் கண்ட்ரோல் வேணும். இப்ப முதல் 3-4 தரம் அக்சிலேட்டர் கண்ட்ரோல் வேணும். நீ சரியா கவனம் பார்க்க வேணும். தூர பார்வை பார்க்க வேணும். இந்த பக்கம் இந்த மூளை இருக்கல்லோ இந்த மூளையை நீ இடிச்சாலும் பரவாயில்ல இடிச்சு போட்டு நான் அங்கால தப்பி போனா காண மாட்டேன் நிக்கிற. இந்த பக்கம் அடிபட்டாலும் பரவாயில்ல. ஆனா இந்த பக்கம் சேவைப்படா தெரிஞ்சாலும் இடிபடும். அது என்ன சொல்லுவாங்க. அப்ப நீ ஒரு டிப்ஸ் முதல் ஒரு தெரியும். வேறொன்னு அந்த கார் ஓடும் போது என்ன இமேஜின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் வியூ வந்து இப்படி இருக்க மாட்டேன். அதாவது இந்த முன்னும் போற காரண நடுவான பார்த்தோன்னு தான் நம்ம வியூ இருக்கும். அது அந்த மைண்ட்ல சின்னல இருந்தே ஒரு இதா வந்துடும்.
அது பிறகு இதாகாது பழகாது. அதனாலதான் இப்படி போனா இந்த நேருக்கு அந்த காரணம் இந்த நேருக்கு போறதால இஞ்சால் பக்கம் தள்ளப்படுது. இந்த பக்கம் தான் உனக்கு பிரச்சனையா கிடையாது. இந்த பக்கம் நீ கவனமா ஓடினாண்டா கார் பாஸ் எக்ஸாம்பிள் பார்க்கிங்கள் இருக்கேனே. நாங்க வந்து அங்க சைக்கிள் ஓடினாங்க, மோட்டர் சைக்கிள். அதுதான் அதெல்லாம் நேரா இல்ல. அப்ப என்ன செய்வோம் தெரியுமா, சில்ல பார்த்து ஓடுவோம். இங்க சில்லு தெரியா பார்த்து ஓடு. அதுதான் பிழைக்குது. வேகமா எடுக்கணும். அப்ப உங்க இடிச்சிருப்பான். இப்ப நான் அடிக்கல, அவன் இடிச்சிருப்பான். இப்ப உங்க பார் இப்ப இடி விழுந்திருக்கும் தெரியுமா. சிரிக்காத நீ. நான் எடுக்க வலிக்கிடல, நீதான் நீ வேகமா திருப்பி அவன் இடிக்கிறது தான் வந்தவன் தெரியுமா. அவன் இடிச்சா அவனுக்கு இன்சூரன்ஸ்ல கிளைம் போகும். ரைட் எடு விளங்குது. இப்போ இங்கே இடிச்சு போட்டு அந்த காரை கிளைம் பண்ணுவோம்னா நிற்பாங்களே அவங்க. அப்படியான மைண்ட் செட்லாம் ஓடுவாங்க. நீ இடிக்க தேவையில்லை. இங்கே விளங்குது. அவங்களே ஒன்று இடிப்பாங்க. வேற பாப்பான் பேர ப்ரெஷர் தரக்கூடாது. நான் திருப்போடும்போது நான் வச்சுட்டா பிரச்சனை. ப்ரெஷர் தரது உனக்கு அப்படியே மண்டையில அட்டி இறங்கும். அப்படியே அட்டி மண்டையில நீ அந்த பக்கம் இருக்கல்லோ, அந்த பக்கம் முடிக்கிறது கனகரன் ட்ரை பண்றேன். அந்த திருப்புற கொஞ்சம் பிரச்சனை. இந்த கண்ணாடியை கீழே பார். இதுக்குள்ள டயர் கொண்டு போகும். இதுக்கு ஒருத்தன் வந்து சைக்கிளோட வந்தானே என்ன அடிச்சு போட்டு போயிருக்கோ. இந்த சைக்கிள் ஒருத்தன் வந்தா சைக்கிளோட நான் திருப்பேக்க பாக்க எங்க பாக்க. அப்ப இங்க பார்த்தோட அங்க விட்டு இருக்கிறா. என்னென்ன செய்யற? அப்ப நீங்க போட போறீங்களா? செம்பருத்தந்தடி கொண்டு வந்து அடி போட்டு பழக்கணும். பழகணும். இந்த வீடுகள் இருக்குமே அந்த ரோட்டுல அம்மாக்கு என்ன செய்யற? செம்பருத்தந்தடி கொண்டு போட்டு அடி போட்டு பழக்கம். அம்மா நீ அடிக்கவே தேவையில்லை. எடுத்தோன்னு ஒரு உலக்குழக்குவா முன்னும் கிடக்குற கட்டடம். அந்த உலக்கிலே மறந்துவிடா. இது பிரேக்காது தட்டு திருப்பி அது ஆக்சிலேட்டர் ஏமாத்துவா. என்ன தெரிஞ்சு செம்பருத்தந்தடி கொண்டு வந்து அடி போட்டு பழக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு அடிச்சமா அதடி மண் அடி. உனக்கு விழுந்தது செம்பருத்தந்தடி. எனக்கு அடி விழுந்தது கொஞ்சம் சின்ன சின்ன பேசினா 5-4 வேலை அடிச்சேன். இவன் ஓட்டு மேல ஒளிச்சிருந்தோட இல்ல ஒளிச்சு போய் நித்திர கொண்டு விடுவான். நோட்டுக்கு மேல படுப்பான். மேல அலுமையாருக்கு மேல பேரி படுப்பான். ஓட்டு மேல போயிருந்து படுத்தோட இல்ல. 5 வயதுலவா அடிச்சவா. அதப்ப என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? என்னண்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஓட்டு கண்டுபிடிச்சதுன்னா பக்கத்து வீட்டுக்காரனா ஓட்டுக்கு மேல ஏறி பார்த்தேன். கோபம் வந்து விட்டு அடிச்சதான் அவனை ரிப்பி படத்தை அடிக்கல. அதுக்கு நான் அது பேசினேன். அடிக்கவே இல்ல, பேசினது அடிக்கிறே இல்ல. நான் பெருசு அந்த கொலாசிப்புக்கு சில நேரம் அடிச்சிருக்கேன். கொலாசிப்புக்கு நீங்க அடிக்கல, எங்களை தானே நர்சரியில அடிச்சவாப்பா. எனக்கு இப்போ வாட்டி விழுந்தது 8 பாமாண்டு என்ன 2 பேரும் நோக்கும் பாவிக்கும் அடிச்சான். எங்க போறது? நேர இந்த கவுண்டர் அடிக்கே மேலாது பேசே மேலா. பேசினாலே சரி அவனே என்னன்னு தெரியாது. அது எப்படி சின்ன வயதிலே ராயன் மாதிரி பயத்தை கொடுத்து வளர்த்திருக்கேன் நான். நம்ம அப்படித்தான் இருக்கணும். 5-6 வெளியில போறே இல்ல. ஒரு நாளா விஷ்ணவன் எங்கேயோ ஒரு வீட்டை போய் விளையாடினதுக்கு அடிச்சேன் நானும். அதுக்கு இல்லையானே எங்கேயோ டியூஷன்ல இருந்து வந்து வரையிலையோ நேரம் சொண்டு. எவ்வளவு நேரம் அவன் ஒளிச்சு 2 மேல ஒளிச்சு 2 மணிக்கு அது தேடி நீங்க என்ன இடத்துல? நான் வீட்டுக்குள்ள இருக்கிறான். உனக்கு நல்ல இடமா இருந்திருக்கு. அதுக்குள்ள போய் பதுங்கி இருக்கு. இல்ல நல்ல நித்திரம். அது நித்திரி அதுக்கு ஒளிச்சு இருக்குது. இது நான் எனக்கு கார் இடி ஓட்டது. முதல் டொயோட்டா கார் இடிச்சு அப்படியே முன் மக்கள் டோவிங் கார் ரைட் ஆஃப் பழதா போச்சு. பாவிக்கலாம் போயிட்டு முதல் அடி ஓட்ட முதல் கார் இதுக்குள்ள லெஃப்ட் அடிபட்டு அப்படியே போனதான் கார். இந்த புது கார் பண்ணது. ஓய் அம்மா அதில் கொண்டு அந்த சோத்தக்கார முன்னால் பார்க்க பண்ணு. இதுல வந்துட்டு வேத்துல